வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல் தெளிவான சிவப்பு கோடு என்றும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியதாக அரசு செய்தி நிறுவனம் ஃபார்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவால் ஒரு ராஜதந்திர தீர்வை எட்ட முடியாவிட்டால் அடுத்து ராணுவ நடவடிக்கை தான். ராணுவ நடவடிக்கையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அந்த அச்சுறுத்தல்கள் வெறும் வார்த்தை அல்ல. ட்ரம்ப் எச்சரித்தது போலவே தாக்குதலுக்கு உத்தரவிடலாம் என ஈரானிய நிர்வாகம் கருதுகிறது என்று பெயர் குறிப்பிடாத ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறியதாக ஈரானிய செய்தி நிறுவனம் ஃபார்ஸ் குறிப்பிட்டுள்ளது. அத்தகைய அச்சுறுத்தல்கள் ஈரானின் தேசிய நலன்களுக்கு எதிரான வெளிப்படையான விரோதம் என்றும் அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நான் அணுசக்தி ஒப்பந்தம் செய்யப்படுவதை தான் மிகவும் விரும்புகின்றேன். அணுசக்தி ஒப்பந்தம் செய்யப்பட்டால் ஈரானுக்கு நாம் ஆய்வாளர்களுடன் செல்லலாம். நாம் எதை வேண்டுமானாலும் எடுத்து ஆய்வு செய்யலாம். அணுசக்தி ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் நாம் அங்கு எதை வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்றார். டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பல தசாப்த கால சர்ச்சையினை தீர்க்க ராஜதந்திரம் தோல்வியுற்றால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசுவதாக ட்ரம்ப் பலமுறை அச்சுறுத்தியுள்ளார். அப்போதெல்லாம் அமெரிக்கா ஈரானுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதில்லை. இம்முறை ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தையின் தோல்வி ட்ரம்பின் தனிப்பட்ட தோல்வியாக பார்க்கப்படும். ஏற்கனவே ட்ரம்ப் காசா போரை நிறுத்த தொடங்கிய பேச்சுவார்த்தைகள் இதுவரை எந்த ஒப்பந்தத்தையும் தரவில்லை. உக்ரைன் போரை நிறுத்த ட்ரம்ப் தொடங்கிய பேச்சுவார்த்தை எந்த வெற்றியையும் தரவில்லை. அது கிட்டத்தட்ட முறிந்த நிலையில் உள்ளது. புட்டினுக்கு பைத்தியம் என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். காசாவில் போர் புரியும் தரப்பாக இஸ்ரேல் உள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவுடன் போர் புரியும் தரப்பாக உக்ரைன் உள்ளது. ஆனால் ஈரானில் போர் எதுவும் நடக்கவில்லை. போர் புரியும் தரப்பாக யாரும் இல்லை. அதனால் தான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிடுவார் என்று ஈரானிய அரசு தலைமை கருதுகிறது. உலக சமாதானத்திற்கு நோபல் பரிசு பெறும் கனவில் இருந்தார் ட்ரம்ப். ஆனால் அவர் கை வைத்த ஒவ்வொரு சமாதான முயற்சியும் வெற்றி பெறவில்லை. மாறாக நிலைமை முன்பை விட மோசமாக மாறியுள்ளது. மறுபக்கத்தில் ட்ரம்பின் ஈரான் பேச்சுவார்த்தையாளர்களால் இஸ்ரேல் சிக்கிக்கொள்ளும் என்று இஸ்ரேலிய அரசு அஞ்சுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி 7 வாரங்கள் ஆகிவிட்டது. ட்ரம்ப் தமக்கு ஒரு வெற்றியை காட்டுவதற்காக டெஹ்ரானின் அணுகுண்டு தயாரிப்பை தடுக்காது, ஆனால் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கான விருப்பத்தை குறைக்கும் ஒரு ஒப்பந்தத்திற்கு ட்ரம்ப் நிர்வாகம் உடன்படக்கூடும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கவலைப்படுகிறார்கள். இது இஸ்ரேலை அதன் மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு கேள்வியான அணு ஆயுத ஈரானின் ஆபத்து குறித்த கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரானின் அணு ஆலைகள் மீது ராணுவ தாக்குதலுக்கான விருப்பத்தை கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலின் இந்த முயற்சிகள் வெள்ளை மாளிகையில் விரக்தியை ஏற்படுத்தி உள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கக்கூடிய ராணுவ தாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை எச்சரித்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். வெள்ளை மாளிகையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரம்ப், இப்போது ஈரானின் ராணுவ தாக்குதல் நடத்துவது மிகவும் பொருத்தமற்றது என்று நான் நேதன்யாகுவிடம் சொன்னேன். ஏனென்றால் ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒரு தீர்வுக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று கூறினார். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது என்கிறார்கள். ஒரு தீர்வுக்கு அருகில் கூட பேச்சுவார்த்தைகள் செல்லவில்லை என்றும் கூறுகிறார்கள். உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையிலும் ட்ரம்ப், நாங்கள் ஒரு தீர்வுக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று கூறினார். வர வர இப்போதெல்லாம் ட்ரம்ப் கூறுவது யாரும் நம்ப முடியாதபடி அவரது பேச்சுக்கள் உள்ளன. அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசின் ஜனாதிபதி கண்களை மூடிக்கொண்டு நடக்காதவற்றை நடந்ததாக கூறுகிறார் என்பது மிகவும் அபாயகரமான சூழ்நிலை. இஸ்ரேலின் எச்சரிக்கையை நேதன்யாகு பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானுடன் ஒப்பந்தம் இல்லாததை விட ஈரானுடன் மோசமான ஒப்பந்தம் மிகவும் அபாயகரமானது என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கின. இரு தரப்பினரும் 5 முறை சந்தித்துள்ளனர். அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தலைமையிலான குழு மற்றும் ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதன் வெளியுறவு அமைச்சர் தலைமையிலான குழு இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான திறனை கைவிட வேண்டும் என்று ட்ரம்ப் குழு வலியுறுத்தியதால் பேச்சுவார்த்தையில் தற்போது முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு ராஜதந்திர தீர்வை விரும்புவதாக ட்ரம்ப் பல முறை கூறியுள்ளார். ஆனால் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ராணுவ விருப்பங்கள் மேசையில் இருக்கும். மார்ச் மாதம் ஈரானின் சுப்ரீம் தலைவருக்கு அனுப்பிய கடிதத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற ட்ரம்ப் 2 மாத காலக்கெடுவை நிர்ணயித்தார். இப்போது மே மாதம் முடிகிறது. ட்ரம்பின் 2 மாத காலக்கெடு அடுத்த சில நாட்களில் முடிவடைந்து விடும். காலக்கெடு விதிப்பதில் ட்ரம்ப் ஒரு மன்னர் தான். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர 24 மணி நேரம் முதல் 3 மாதங்கள் வரை ட்ரம்ப் காலக்கெடு விதித்தார். இப்போது புட்டின் போரை நிறுத்த விரும்புகிறாரா என்பது தெரிய வர 2 வாரங்கள் எடுக்கும் என்று அதற்கும் காலக்கெடு விதித்துள்ளார். சரி, 2 வாரங்கள் புட்டின் போரை நிறுத்த விரும்பவில்லை என்று தெரிய வந்தால் ட்ரம்ப் என்ன செய்வார்? அதுதான் தெரியவில்லை.
அதை சொல்வதற்கும் ட்ரம்ப் காலக்கெடு விதிக்கலாம். ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஆர்வத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானிய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான இஸ்ரேலின் சிவப்பு கோட்டை ட்ரம்ப் விட்டுக் கொடுப்பாரோ என்று இஸ்ரேலில் பலர் கவலைப்படுகிறார்கள். ட்ரம்ப் இந்த விஷயத்தில் தான் இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு இரு தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்திற்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா அங்கீகரித்ததாக விட்காஃப் கூறினார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஐரோப்பிய அதிகாரிகள் ஈரானுக்கு யுரேனியத்தை செறிவூட்டும் திறனை அனுமதிக்காத ஒரு ஒப்பந்தத்தை ஈரானிய தலைமையால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சந்தேகிக்கின்றனர். யுரேனியம் செறிவூட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை உள்ளடக்கி ஒரு காலக்கெடுவை ஈரானுக்கு வழங்க அமெரிக்கா தயாராகி வருவதாக ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி கூறினார். இந்த விதிமுறைகளை அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அது ஈரானியர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போவதில்லை என்று அந்த அதிகாரி கூறினார். ஈரானின் அணு எரிபொருள் செறிவூட்டல் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒப்பந்தத்தை தனது அரசாங்கம் ஆதரிக்கும் என்று நேத்தன்யாகு கூறியுள்ளார். இருப்பினும் 2 தசாப்த கால அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான திறனை முக்கிய நிபந்தனையாக ஈரான் வலியுறுத்தி உள்ளது. 2015ஆம் ஆண்டு ஒபாமா நிர்வாகத்தால் ஏற்பட்டிருந்த அணுசக்தி ஒப்பந்தம் ஈரானிய யுரேனியத்தை செறிவூட்டுதலை தொடர அனுமதித்தது. ஆனால் ஒரு குண்டுக்கு போதுமான அணு எரிபொருள் டெஹ்ரான் சேகரிக்கும் திறனை குறைக்கும் விதத்தில் நிபந்தனைகளை விதித்தது. அதை அப்போது ட்ரம்ப் எதிர்த்தார். அது முட்டாள்தனமான ஒப்பந்தம் என்றார். அதனால் இப்போது ட்ரம்ப் அப்படியொரு ஒப்பந்தத்தை செய்ய முடியாது. ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ஈரானுடன் அப்படியொரு ஒப்பந்தத்தில் இருந்து விலகினார். பேச்சுவார்த்தைகளின் முடிவு என்னவாக இருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் மீது சுதந்திரமாக ராணுவ நடவடிக்கை உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலில் பரவலான அனைத்து தரப்பினரிடமும் உடன்பாடு உள்ளது. லெபனானில் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லாவை தாக்குவதன் மூலமும் ஈரான் மீது நேரடி தாக்குதலை நடத்தியதன் மூலமும் ஈரானின் பல வான் பாதுகாப்புகளை இஸ்ரேல் அளித்தது. அதன் மூலம் இஸ்ரேலிய தாக்குதலை தடுப்பதற்கான ஈரானின் திறன்கள் குறைக்கப்பட்டன. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா தடுத்தால் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானில் ஏற்பட்ட விளைவுகள் வீணாகி போய்விடும். மறுபக்கத்தில் ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யும் திறனை நோக்கி அதன் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தி உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்பின் கூற்றுப்படி ஈரான் கிட்டத்தட்ட ஆயுதத்தர செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் உற்பத்தியை கடுமையாக அதிகரித்துள்ளது. அடுத்த சில மாதங்களில் ஈரானால் ஒரு அடிப்படை குண்டை தயாரிக்க முடியும் என்று அமெரிக்கா நம்புகிறது. ஈரான் அதன் முக்கிய நட்டான் செறிவூட்டல் தளத்தின் கீழ் ஆழமாக சுரங்க பாதைகளை தோண்டி வருகிறது. ஈரானின் திட்டத்தை பற்றி அறிந்தவர்கள் வேலை இன்னமும் முழுமை அடையவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் காலம் ஓட ஓட இறுதியில் ஈரானை விமான தாக்குதல்களுக்கு எட்டாத ஆழத்தில் அணு ஆயுதங்களுக்கான எரிபொருளை உற்பத்தி செய்யும் வசதி ஈரானுக்கு ஏற்பட்டு விடலாம் என இஸ்ரேல் அவசரப்படுகிறது. இஸ்ரேலில் சிலர் அமெரிக்க ஆதரவு இல்லாவிட்டாலும் தாக்குதல் வாய்ப்புக்கான சாளரம் திறந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். ஆனால் அதன் மூலம் இஸ்ரேல் அதன் முக்கிய கூட்டாளியான அமெரிக்காவை அந்நியப்படுத்தும். அத்துடன் அமெரிக்க ராணுவ உதவி இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான குறைவான செயல்திறனுடன் இருக்கும் அல்லது தாக்குவது கடினமாக இருக்கும். இஸ்ரேலுடன் எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்று மூத்த அமெரிக்க அதிகாரி கூறினார். ஆனால் ஈரானியர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை என்றால் எங்கள் அணுகுமுறை மாறக்கூடும் என்று அந்த அதிகாரி கூறினார். இந்த ஆண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைகளுக்கு அனுமதிக்குமாறு ட்ரம்ப் நிர்வாகம் கோரியதை தொடர்ந்து அது நிறுத்தப்பட்டது என்று இஸ்ரேலின் திட்டமிடலை நன்கு அறிந்த ஒருவர் தெரிவித்தார். நேத்தன்யாகுவின் கீழ் முன்னாள் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான யாகோவ் அமிட்டோர் இஸ்ரேல் மீண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று கூறினார். நாங்கள் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை விரும்புகிறோம். இறுதியில் அது ஒரு மோசமான ஒப்பந்தமாக இருந்தால் அமெரிக்கா அதை எதிர்த்தாலும் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க ராணுவ பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அமிட்டோர் கூறினார்.